தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் மாதம் கணக்கில் ஆயிடுச்சு. ஸோ மாத கணக்கில் ஆனதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சூப்பரான வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் 11,000க்கும் அதிகமான வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ 11,000க்கும் அதிகமான வேகன்சி அவைலபிளாக இருக்கும்போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 24,000லேருந்து ஆரம்பிச்சு அதிகபட்ச சேலரி மாதம் 64,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைன் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் வீடியோக்குள்ள தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட உங்களுக்கு முன் அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 21/8/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். இது ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படினால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். யூடியூப்ல மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு உண்மையிலே கவர்மெண்ட் ஜாப் வேணும், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட் ஆனாலும் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் நிறைய பேங்க் பார்த்தீங்கன்னா டைஅப்பில் வந்துருக்கு. ஸோ எந்தெந்த பேங்க்கில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, யூசிஓ பேங்கு, யூனியன் பேங்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்கு, சென்ட்ரல் பேங்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்கு, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸ் இருக்குமா, இந்த எல்லா பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எந்த பேங்க் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த பேங்க் கிட்ட நீங்கள் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண போகிறீங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியான ஜாப்க்கு வந்து இங்கே செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ கேட்டுக்கூடிய மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்துக்கு நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 28 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 20லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 20லேருந்து 28க்குள்ளே நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து இருக்கீங்க அப்படின்னா 2/8/1998க்கு முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது, 1/8/2026க்கு அப்புறமும் வந்து பிறந்திருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சன் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த சொல்லக்கூடிய இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் இருக்கும். இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் காமன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் அண்டர் சிஆர்பி சிஎஸ்ஏ XV1 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 7 ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அந்த ஜாப்க்கு வந்து நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. இல்லை உங்கள் நேமு அதே நேம் இந்த இடத்துல போட்டுட்டு, இல்லை உங்கள் மிடில் நேம் அதே மிடில் நேம் இந்த இடத்துல போட்டு, உங்கள் லாஸ்ட் நேம் அதே லாஸ்ட் நேம் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? போட்டு முடிச்சுட்டு உங்கள் 10th இருக்கக்கூடிய உங்களோட ஃபுல் நேம், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு நேம் இருக்குன்னு தெரியுமா, அந்த நேம் இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னா அந்த கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் உங்கள் நேமில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க நேமில், பழைய நேம் என்ன புது நேம் என்ன அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் எந்த வித சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் அதே மொபைல் இடத்துல நீங்கள் போட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது உங்கள் பர்சனல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ், சிஸ்டர், பிரதர் யாரோ நம்பராக இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டிவாக கம்பல்சரி ஒரு நம்பர் நீங்கள் போட்டே ஆகணும். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் யார் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட செல்ஃப்னா செல்ஃப்னு போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவோட நம்பர்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவ் அவங்களோட நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா?
நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த இமெயில் ஜிமெயிலா இல்லை வந்து இன்மெயிலா லைவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய கேப்ஸாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட வெரிஃபிகேஷனுக்குள்ள வந்துடும். ஸோ வெரிஃபிகேஷனுக்குள்ள உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அந்த வெரிஃபை பண்ணுறதுக்காக. அதை முடிச்சுட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு சிக்னேச்சரை போட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்படின்றதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துக்கூடிய அந்த 4 ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. இல்லை எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே ஓகே தான் அப்படின்னா ஃபைனலாக அப்லோட்ஸ்க்குள்ள வரும். அப்லோட்ஸ்க்குள்ள உங்களோட ஃபோட்டோஸு உங்களோட படிச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக அப்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பேமெண்ட்டுக்குள்ள வரும். ஸோ பேமெண்ட் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக அந்த ஜாப்க்கு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 2 வந்து இருக்குது. சரியா? ஸோ ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக எப்பவுமே ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் 100 மார்க் வரைக்கும் உங்களால் எழுதிக்க முடியும். 60 நிமிடங்கள் 1 மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இதுவும் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரிலேட்டடாக, ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக, ரீசனிங் அபிலிட்டி ரிலேட்டடாக, குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி ரிலேட்டடாக வந்து இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 200 மார்க் வரைக்கும் எழுத முடியும். 1 மணி நேரங்கள் 25 நிமிடங்கள், அதாவது 125 நிமிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் எழுதிக்க முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட தமிழ்நாளையும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை வந்து கிடையாது. இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் இது 3 ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், டிஎஸ்எம் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா வெறும் 175 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வரும்போது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி இல்லாமல் வேறு கேட்டகரியில் இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணி ஓகே ப்ரோ நல்ல ஒருத்தரான ஜாப் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேமெண்ட் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட லாஸ்ட் எப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அறிவிப்பாங்க, உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன, ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும், உங்களுக்கு எப்போ கால் லெட்டர் கொடுப்பாங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸோட டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட டாப்லேயே வந்து கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நீங்களும் நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் 1க்கு 2 டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. படித்து பார்த்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வேலையை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.